தேவனை பிரியப்படுத்த மனிதனால் என்ன செய்ய முடியும்? தேவனை பிரியப்படுத்த மனிதனால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி வேதம் என்ன சொல்கிறது, எந்த அடிப்படையில் நாம் தேவனை பிரியப்படுத்தலாம் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். தேவனை பிரியப்படுத்துவதின் மூலமாய் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, தேவன் எதை செய்தால் அவர் பிரியப்படுகிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நமக்கு தெரியும், நம் கணவனுக்கு எதை செய்தால் பிடிக்கும் தெரியும் தானே? தெரியும். நம் மனைவிக்கு எதை செய்தால் பிடிக்கும், என் பிள்ளைகளுக்கு எதை செய்தால் பிடிக்கும், இல்லாட்டி நான் வேலை செய்கிற இடத்துல என் அதிகாரிக்கு நான் எதை செய்தால் பிடிக்கும் என்று தெரியும். தெரிஞ்சு அதை செய்ய மாட்டோம், அப்படி தானே? ஏன்னா செஞ்சால் பிடிச்சிருமே அப்படின்னு. அப்படி அதே நேரத்தில் அவங்களுக்கு எது பிடிக்குமோ அவங்க மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் என்ன செய்வோம்னா அதை செய்து அவங்கள பிரியப்படுத்த, அதை செய்து அவங்கள சந்தோஷப்படுத்த, அதை செய்து அந்த உறவை இன்னும் கட்டி எழுப்ப நாங்கள் ரொம்ப முயற்சி எடுப்போம். ஆமென். சில நேரங்களில் சில விஷயங்கள் பிடிக்காது, ஆனாலும் அவர்களுக்காக நம்ம அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம அதை செய்வோம். ஆமென். சில சாப்பாடு இருக்குது, மனைவிக்கு பிடிக்காது, ஆனால் நம்ம நிமித்தம் அவங்க சாப்பிடுவாங்க, அதை நம்மளுக்காக அதை சமைப்பாங்க, அப்படி இருக்குதானே? எங்களுக்காக அவங்க அதை செய்வாங்க. சில நேரத்தில் மனைவிக்கு சில ஆடைகள் உடுக்க ஆசையாக இருக்கும், ஆனால் கணவனுக்கு பிடிக்காது, அந்த உடுப்பெல்லாம் சரி வராது. கணவனுக்காக அந்த உடுப்பை உடுக்க மாட்டாங்க, மனசில் திட்டுவாங்க. ஆனால் சில நேரம் சொல்லுவாங்க, ஓகே அவருக்கு பிடிக்கிறதுல தானே விட்டுருவோன்னு சொல்லி. சில நேரத்தில் ஏதோ ஒரு பெர்ஃப்யூமை பாவிப்பாங்க, அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல அவருக்கு பிடிச்சிருக்கு தானே அவர் பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இது மாதிரி ஏன் அப்படியெல்லாம் விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே இருக்கிற ஒரு அன்பு, ஆமென், அவங்க மேலே இருக்கிற ஒரு பாசத்தின் நிமித்தம் அதுக்கு அந்த மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுறாங்க. கணவன் மனைவியக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, மனைவி கணவனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, சில பிள்ளைகளுக்காக சில காரியங்களை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்படி நாம் கொஞ்சம் எங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியிருக்கு. ஏனென்றா நாங்கள் விரும்புகிறவங்களை, நாங்கள் நேசிக்கிறவங்களை நாங்கள் பிரியப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே வேதத்தின்படி தேவனை பிரியப்படுத்த நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தா ஒரு காரியம் நம்ம எல்லாருமே அறிந்த காரியம் தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், Hebrew chapter 11 verse 6. இது வந்து தேவனை ரொம்ப பிரியப்படுத்துகிற ஒரு காரியம். சிஸ்டர் வாசிப்பாங்க, நாங்கள் யாவரும் சேர்ந்து பார்ப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு சொன்னா, and without faith it is impossible to please God. தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லி சொன்னா விசுவாசம் உள்ளவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். விசுவாசமா இருந்தா தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். விசுவாசம், அதாவது அவர் மேல முழு நம்பிக்கையை வைத்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன புயல் வீசினாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படியே அசையாத பர்வதம் போல இல்லை, கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கையா நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்குமாம். அப்ப என்ன நடக்குமாம்? ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்று, தேவனிடத்தில் சேரணும், அதாவது நான் எல்லா சூழ்நிலை மத்தியும் நான் அவரை தான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்ம அதன் மூலமா என்ன காரியத்தை காண்பிக்கிறோம்னா அவர் உண்டு, அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார்ன்றதை நாம காண்பிக்கிறோம். ஓகே, உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த விசுவாசம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. நாங்கள் அவரை விசுவாசிக்கிறத அவர் ரொம்ப விரும்புகிறார். அப்படி விசுவாசிக்கிறவர்கள் மேல அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஆனா கேள்வி என்னன்னா, விசுவாசம் மட்டும்தான் தேவனை பிரியப்படுத்துமா அப்படின்னா இல்லை. விசுவாசம் மட்டும், இந்த வசனத்தின்படி விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஒரு காரியத்தில் மட்டும் நாங்கள் விசுவாசம் மட்டும் ஆண்டவர் மேலே வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ ஆண்டவர் பிரியமாக இருப்பார், மற்ற காரியம் எல்லாத்தையுமே நம்ம வந்து எங்களுக்கு இஷ்டம் போல செய்யலாமா அப்படின்னு சொன்னால் இல்லை. ரைட், இயேசு என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அவருடைய எப்படி அவர் பிதாவை பிரியப்படுத்தினார் என்று பார்ப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், John chapter 8 verse 29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். ஏன் இயேசுவை அனுப்பினவர் இயேசுவுடனே கூட இருக்கிறார்னா, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா அவர் என்னை தனியே இருக்க விட. ஏன் பிதா என்னோட இருக்கிறார் அப்படின்னு இயேசு சொல்றாருன்னா, எனக்கு எப்பயுமே ஃபீல் பண்ண முடியுது அவர் என்னோடயே இருக்கிறாரு, நான் எங்க போனாலும் என்னோடய வாராரு, நான் என்ன செய்தாலும் அவர் என் கூட இருக்கிறாருன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா இயேசு சொல்றாரு, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். ஆமென்.
ஆமென். அவருக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ, அவர் எதெல்லாம் விரும்புகிறாரோ, எதையெல்லாம் நான் செய்தால் நல்லோன்னு அவர் விரும்புகிறாரோ அதையெல்லாம் நான் செய்கிறதுனால அவர் என்னை ஒரு நாளும் தனிமையாக இருக்க விட மாட்டார். ஆமென். ஆமென். இந்த சபையில் யாராவது சொல்கிறீங்கன்னா தனிமையாக இருக்கிறேன்னு முதல்ல யோசிங்க. நீங்கள் தனிமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் முதல் பிதாவுடைய சித்தத்தை எந்த இடத்துல செய்யலைன்னு சொல்லி, நீங்கள் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனிமையாக இருக்கிற உணர்வை அவர் கொடுக்க மாட்டார். ஆமென். ஆமென். நம்ம அநேக நேரங்களில் பிதாவுக்கு பிரியமில்லாத எங்களுடைய வழிகளில் நாங்கள் போகிறதுனால நாம் தனித்து விடப்படுகிறோம். ஆனால் நம் பிதாவுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது, அதாவது தேவன் எங்களை விட்டு போக மாட்டார், இருப்பார். அவருடைய செயல்கள், பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள் அப்படியே அமைதியாக குறைவாக இருக்கும். ஏன்னா அவர் சொல்கிறத கேட்குறோம் இல்லையா? அப்போ அவர் அமைதியாக இருப்பார். எப்போ நம்ம திரும்பி ஐயா நான் தப்பு பண்ணிட்டேயா, நான் உங்கள் சித்தத்தை செய்கிறேயான்னு அவருடைய திரும்புகிறோமோ அதுவரை அவர் அமைதியாக இருப்பார். ஆகவே இயேசு இந்த இடத்துல சொல்கிறார், நான் அவருடைய சித்தத்தை செய்கிறபடினால் என்னை அவர் ஒரு நாளும் தனிமையாய் இருக்க விடுவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அநேக மக்களை சந்தோஷப்படுத்தணுனால, சந்தோஷப்படுத்தணுனால, நண்பர்களை, உறவுகளை சந்தோஷப்படுத்தணுனால நம்ம அநேக நேரங்களில் யோசிக்கிறோம்ல, நான் செய்கிற இந்த காரியத்தினால பிதா பிரியமாக இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி. நமக்கு என்ன வேணும்னா, அந்த நபர் பிரியமாக இருக்கிறாங்க, அந்த நபருக்கு இது பிடிச்சிருக்கு, இதை பற்றி இப்படி செஞ்சால் அவங்க சந்தோஷப்படுறாங்க, இப்படி செஞ்சால் எங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது, ஆகவே நான் எதையும் செய்வேன் அவங்களுக்காக. இது கர்த்தருக்கு பிடித்திருக்கோ பிடிக்கலையோ எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்று ஒரு போக்கில் அநேகர் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. ஒரு காரியத்தை பேசக்குள்ள ஒருவரோடு சேர்ந்து யோசிக்கணும், இந்த காரியத்தை நான் பேசுகிறதுனால இந்த எக்ஸுங்கிற நபருக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் என் தேவன் இந்த காரியத்தை நான் பேசுகிறதுனால பிரியப்படுவாரா? இந்த காரியத்தை நான் செய்கிறதுனால இந்த எக்ஸுங்கிற நபருக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் தேவன் இந்த காரியத்தின் மூலமாய் சந்தோஷப்படுவாரா அப்படின்னு சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம கூட செயல்படுறது முடியாமல் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம தனித்து விடப்பட்டவர்கள் போல இருக்கும். அதே நேரத்தில் கர்த்தர் அந்த காரியத்தில் பிரியமாய் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொலோசியர் 1:10 இப்படி பார்க்கிறோம். கொலோசியன்ஸ் சாப்டர் 1:10. அப்ப அவருக்கு பிரியமாய் இருப்பது என்றால் என்ன காரியத்தை செய்யலாம் அவருக்கு பிரியமாய் இருக்கு? சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். நெக்ஸ்ட் வெர்ஸ். சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும். என்ன வேணுமா சொல்லுங்க? பொறுமை வேணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? பொறுமை இருக்கணுமா? பொறுமை தேவையா இருக்குது. பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஹல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இப்படி நீங்க இருந்தா தான் பிதா பிரியப்படுவாரு. ஆகவே நீங்க இப்படி சந்தோஷமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நீடிய சாந்தம் உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி நான் பிதாவிடத்தில் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி பவுலடியார் சொல்கிறார். ஆமென். ஆமென். நீங்களும் நானும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். ஆமென். எப்படி பாஸ்டர் சந்தோஷமாக இருக்குது? இவ்வளோ காரியம் நடந்துட்டு இருக்கே, ஆனாலும் சந்தோஷமாக இருக்கணும். ஆமென். ஆமென். எப்படி பாஸ்டர் பொறுமையாக இருக்குது? இப்படி படுத்துறானுங்களே, பொறுமையாக இருக்கணும். ஆமென். எப்படி பாஸ்டர் சாந்தமாக இருக்கிறது? சாந்தமாக இருக்கவா முடியும்? இவங்க மாதிரி ஆக்களோட இருக்கணும். ஆமென். ஆமென். கஷ்டத்தினால தான் அவர் சொல்கிறாரு இருக்கணும்னு. ஆமென். லேசாக இருந்தால் ஏன் சொல்ல போகிறாங்க செய்யுங்கன்னு சொல்லி? லேசானதில் தான் நாங்கள் ஈஸியாக செய்வோமே. இது கஷ்டம், ஆனால் செய்யணும். ஆமென். ஆமென். கஷ்டமான காரியம்தான், கஷ்டமாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் பொறுமையாக இருக்க கஷ்டமாக தான் இருக்கும், சாந்தமாக இருக்க கஷ்டமாக தான் இருக்கும், சந்தோஷமாக இருக்க. ஏன்னா அவ்வளோ பாடுகள் பாரங்களை சுமந்து கொண்டு நீங்கள் போய்கொண்டிருக்கிறீங்களா இருக்கலாம். ஆனாலும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதையெல்லாம் கடைபிடிப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:அதிகாரத்திலிருந்து பார்த்தோம்னு சொன்னால் 22, 23 வசனம். Galatians chapter 5 verse 22 to 23. இதை பற்றி தான் முதல் வசனம் சொல்லுகிறது. கனிகளை உடையவர்களாயிருங்கள். என்னென்ன கனிகளை உடையவர்களாயிருங்கள்?
ஆவியின் கனியோ இது நான் நினைக்கிற மாதிரி இது நம்ம சபையில் வாசிக்கிற 1235வது தடவை, சரியா? 1235 ஃபிஃப்த் டைம் நாங்கள் இதை வாசிக்கிறோம். ஓகே, வாசிப்போம். ஆவியின் கனியோ ஆவியின் கனியோ அன்பு, அன்பு இருக்கணும், சந்தோஷம், சந்தோஷம் இருக்கணும், சமாதானம், சமாதானம் இருக்கணும், நீடிய பொறுமை, இது ரொம்ப முக்கியம். தயவு, தயவு, நற்குணம், நல்ல குணாதிசயங்கள் இருக்கணும், விசுவாசம், விசுவாசம் இருக்கணும், சாந்தம், சாந்தமா இருக்கணும், இச்சையடக்கம் இருக்கணும். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். இதுதான் அந்த ஆவிக்குரிய கனி. ஆமென். இந்த ஆவிக்குரிய கனியை உடையவர்களாய் நாம் இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, பிதா பிரியப்படுகிறார். ஆமென். பத்தல. ஆமென். பிதா பிரியப்படுகிறார். பிதா பிரியப்படுவதன் மூலமா நம் வாழ்க்கைக்கு நன்மைகளை நாம் கண்டடைய முடியுமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இது என்ன, இந்த வாசித்த இந்த காரியமெல்லாம் என்ன சம்பந்தப்பட்ட காரியம்னா நம்முடைய கேரக்டர் சம்பந்தப்பட்ட காரியம். ஆமென். இந்த காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கும்போது இது வந்து நம்முடைய கேரக்டரை இதை வச்சு பார்த்துடலாம். இவங்க எப்படிப்பட்ட கேரக்டரை உடையவர்கள் என்பதை பார்க்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஆண்டவருக்கு நம்முடைய கேரக்டர் என்ன, நம்ம இயேசுவின் பிள்ளைகள்னு சொல்கிறோம், அவரை தொழுது கொள்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றோம். ஸோ நமக்குள்ள ஒரு சேஞ்ச் வரணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கேரக்டரில் ஒரு சேஞ்ச் வருவது அவர் விரும்புகிறார். அது சேஞ்ச் ஆகணும், அவர் அதில் பிரியப்படுகிறார். அவர் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை நாம் கண்டடைய செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை. Psalm chapter 37 verse 23 to 28. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஹல்லேலூயா. இவங்களோட வாழ்க்கை வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆமென். ஏன்னா மனுஷன் முன்னால எல்லாமே நல்லபடியா இருக்கலாம், ஆனா கர்த்தரால் உறுதிப்படணும், கர்த்தர் சொல்லணும், கர்த்தர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார் வேதத்தில் சில பேரை பார்த்து. ஸோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நடத்தையை, நம்முடைய நடைமுறையை பார்த்து கர்த்தர் சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு நம்ம அவருக்கு பிரியமுள்ளவங்கள நடக்கணும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். யாருடைய வழியெல்லாம் சரியா இருக்கோ, கோணல் இல்லாம அங்க இங்க இது இல்லாம சரியா இருக்கோ, அவர்கள் வழியில கர்த்தர் பிரியமா இருக்கார். நெக்ஸ்ட் வெர்ஸ். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அவன் விழுந்தாலும், அவன் விழலாம், சம்டைம்ஸ் சில காரியங்கள் நிமித்தம் அவன் விழலாம், ஆனா அவன் தள்ளுண்டு போக மாட்டான். ஏன்னு சொல்லி சொன்னா அவன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனா நடக்க எப்பொழுதும் முயற்சிக்கிறான். ஆமென், ஆமென். அவனுக்குள்ள எப்பயுமே ஒரு வாஞ்சனை, எப்பயுமே கர்த்தருக்கு பிரியமில்லாத சிந்தித்து விடக்கூடாது, செய்து விடக்கூடாது. தாவீதை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் சரியான வழியில் வாழணும், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், ஆண்டவரே ஏதாவது குறைகள் எனக்குள்ளே இருந்தால் சொல்லும், ஆண்டவரே எப்பயுமே தன்னை ஆராய்ந்து பார்க்கிற ஒருவனாக இருக்கிற அப்படின்னா தான் ஆண்டவர் சொல்கிறாரு என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் விழுந்தாலும், ஏதாவது ஒரு காரியத்தில் தவறி அவன் விழுந்துட்டாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தர் தமது கையினால் தாங்குகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கை அவர்களை தாங்குகிறது. ஆமென். சில நேரங்களில் சில போராட்டங்கள், சில விசுவாச போராட்டங்கள், சில பாடுகள், பிரச்சனைகள் மத்தியில் சோர்ந்து போகலாம், ஆனால் கடவுள் கைவிட மாட்டார், தள்ள மாட்டார். அவர் கை நம்மை தாங்குகிறதா இருக்குது. நெக்ஸ்ட் வாஸ். நான் இளைஞனாய் இருந்தேன். தாவீது சொல்கிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். இப்போ எனக்கு வயசும் போயிருச்சு, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை, நீதிமான் அதாவது அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றவங்க, அவருடைய விருப்பத்தை தேடுறவங்க, அவருடைய சித்தத்தின்படி வாழ முயற்சிக்கிறவங்க, அவர்கள் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நெக்ஸ்ட் வெர்ஸ். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆமென். என்னென்றைக்கும் நிலைத்திருக்கணும்னு சொன்னா எல்லா காரியமும் நமக்கு லைஃப்ல நல்லபடியா நடக்கணும், நன்மை நடக்கணும் அப்படின்னு சொன்னா தீமையை விட்டு விலகி நன்மையை செய்வோம். ஆமென். எது தீமை அப்படின்னு சொல்ல தேவையில்லை, அப்படியே உங்களுக்கு தெரியலாட்டி கர்த்தர் சமூகத்திலிருந்து கேளுங்க. என் லைஃப்ல என்னெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாத தீமையை நான் செய்துட்டு இருக்கேன், எனக்கு காண்பிங்க ஆண்டவர். அவர் அதை காண்பிப்பார். அதை விட்டு விலகும் பொழுது என்னென்றைக்கும் நிலைத்திருக்க பண்ணுவார். நெக்ஸ்ட் வெர்ஸ். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிற ஒருவரையும் அவர் கைவிடுவதில்லை. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் திரும்ப முடிஞ்சா வீட்டில் போய் வாசிச்சு தியானிங்க. ரொம்ப முக்கியமுள்ள வார்த்தை.
கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். அவர் பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை தான் அவருக்கு பிடித்த வாழ்க்கை. அப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலையிலே நமக்கு சொல்கிறது. ஆமென். சிந்திக்க வேண்டிய காரியம், நாம் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழுகிறோமா? ஆமென். நாம் அவருக்கு பிரியமானதை செய்கிறோமா? நாம் அவருக்கு பிரியமான வழிகளிலே போகிறோமா என்று சொல்லி நேற்று கூட நான் அந்த வார்த்தையை தியானிச்சிட்டு இருக்கும் பொழுது எனக்கு சில காரியங்கள் தோணுது. இந்த ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா, நம்முடைய ஆண்டவர், இந்த ஆண்டவருக்கு ஆரம்பமும் இல்லை, என்ன இல்லை, முடிவும் இல்லை. அப்படின்னா அவருக்கு ஏஜே இல்லை. அவர் கோடான கோடி வருடங்கள் அவர் அரசாண்டு கொண்டிருக்கிறார். சரியா? ஸோ அதை பற்றி நம்மளால் சிந்திக்கவே முடியாது. சரி, அடுத்து அவர் எத்தனையோ கோடான கோடி ஜனங்களை படைத்த தேவனாயும் இருக்கிறார். இந்த பூமியை படைத்தார், மக்களை படைத்தார். எவ்வளோ ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தான் எல்லாத்தையும் அழகாக செய்து கொண்டிருக்கார். இந்த பூமி உருவாகுனது, இந்த பூமி இன்றைக்கு இயங்குகிறது, எல்லாமே அவருடைய செயல்பாடாக தான் இருக்குது. எல்லாத்தையும் அவர் தான் செய்திருக்கிறார். ஆனால் இந்த நம்ம ஆள் இருக்கு இல்லையா, 20 வயசு தான் இருக்கும், 30 வயசு தான் இருக்கும், 40 வயசு தான் இருக்கும், 50 வயசு தான் இருக்கும் இந்த பூமியில், 60 வயசு தான் இருக்கும் இந்த பூமியில், 70 வயசு, அதை தாண்டி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், 70 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க கேள்வி கேட்பாங்க அவரை வச்சு, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, ஏன் எனக்கு இப்படி செய்தீர், ஏன் இது நடந்தது, ஏன் அது நடந்ததுன்னு சொல்லி இவ்வளவு சர்வ வல்லமை உள்ள மகா பெரிய தேவனை வச்சு இவங்க கேள்வி கேட்பாங்களாம். நம்ம முதல்ல கொஞ்சம் யோசிக்கணும், யாருக்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்னு சொல்லி. அப்படித்தானே? யாருக்கிட்ட கேள்வி கேட்குறோம், யாருக்கிட்ட சண்டை பிடிக்கிறோம், யாருக்கிட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கோன்னு சற்று யோசிக்கணும். நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும், அவர் எல்லாவற்றையும் சரியாக தான் செய்வார். ஆமென். இத்தனை கோடியான ஜனங்களை படைச்சு இவ்வளோ மகா பெரிய உலகத்தில் இவ்வளவு அழகாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறவர் நம்ம லைஃப்பில் மட்டுமா மிஸ்டேக் விடுவார்? இல்லை. அப்படின்னா மிஸ்டேக் நம்ம பக்கம் தான் ஏதோ இருக்கும். ஆமென். ஏதாவது ஒரு டிலேயா ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இதை மூலமாக சொல்கிறேன். ஏதாவது ஒரு காரியம் நடக்கலையா ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஏன் ஆண்டவரே இது நடக்குதில்லை. எப்பயுமே அதை நம்ம பாசிட்டிவாக நினைத்து, எஸ் அவர்கிட்ட போய் நான் கேள்வி கேட்க யார் ஐயா, அவர் எல்லாவற்றையும் சரியாக தான் செய்வார், அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில் நான் அவரை பிரியப்படுத்தி சந்தோஷமாக, முதல்ல வாசித்த வார்த்தையின்படி சந்தோஷமாக நீடிய பொறுமையோடு சாந்தமாக நான் போகிறேன். ஏன்னா அவர்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஆமென். இங்கே நாங்கள் வரணும். ஆமென். அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவர் பதில் சொன்னால் மட்டும் ஏதோ புரிகிற மாதிரி. ஆகவே அவ்வளவு பெரிய தேவனிடத்தில் கேள்வி கேட்குறத விட்டுட்டு அவர் சொல்கிறார் என்னை பிரியப்படுத்தி வாழுங்கன்னு. நம்ம லைஃப்பை நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறேன்னா, அவருக்கு பிரியமானதை செய்ய நான் இன்னும் என்ன செய்யணும், இன்னும் என்ன குறைகள் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன சரிப்படுத்துகிறவங்களா இருக்கணும். ஆமென். நம்ம பிள்ளைகள் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் நமக்கு கோபம் வந்துடும். என்ன கேள்வி கேட்குறேன் சின்ன பையலே, என்னட்ட அப்படின்னு சொல்லி அவங்களோட சண்டை பிடிப்போம். எங்களோட பிள்ளைகள் எங்களை மதிக்காவிட்டால் எங்களுக்கு கோபம் வந்துடும். எங்கள் பிள்ளைகள் சாப்பாட்டில் அம்மா இன்னைக்கு உப்பு இல்லாமா இல்லாட்டி காரம் கூடிட்டோமா அப்படின்னு சொன்னால் நமக்கு கோபம் வந்துடும். ஆனால் நம்ம மட்டும் ஆண்டவரை வச்சு கேள்வியாக கேட்டு, ஏன் என் வாழ்வில் இது நடந்தது, ஏன் அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு அவ்வளவு கேள்வியை கேட்டுட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீங்க எனக்கு பிரியமானவங்கள நடக்க பாருங்க, மிகுதியான எல்லாம் உங்களை பின்தொடரும். ஆமென். உங்களை நான் கைவிட மாட்டேன். ஆமென். நீங்க முதல்ல உங்க லைஃப்பை சர்ச் பண்ணி எனக்கு பிரியமுள்ளவனா நடங்க. ஆபிரகாமுக்கு சொன்னார் ஆண்டவர், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாக இருந்தவர் எப்படி தெரியுமா? அவர் உத்தமனாக இருந்தார், மனைவியை விட்டுட்டு வேலைக்காரியோட சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றார். அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை. இப்போ அவர் போய் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமா, ஏன் ஆண்டவரை இவ்வளவு பிரச்சனை, நீ எங்கே உத்தமமாக இருக்கலையே ஆபிரகாமே, நீ உத்தமமாக இல்லையே ஆபிரகாமே. இது மாதிரி நம்ம லைஃப்பில் கூட அநேக நேரங்களில் நம்ம இந்த உத்தமத்தை விட்டு வெளியில் போகிறனால தான் சில பிரச்சனை நமக்குள்ளே வருது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எனக்கு பிரியமாக இருக்க வாஞ்சிங்க, எனக்கு பிரியமாக இருக்கிறத விரும்புங்க, அப்பொழுது நான் உங்களுக்கு நன்மைகளை இன்னும் காண செய்வேன். ஹல்லேலூயா.
உங்களை கைவிட மாட்டேன். ஆமென். நீதிமான் ஒரு நாள் விழுந்து போக நான் விட மாட்டேன். ஆமென். தாவீது முதிர் வயதில் எப்படி சொல்றாரு, நீதிமான் கஷ்டப்பட்டதை, நீதிமான் துன்பப்பட்டதை, நீதிமான் கையேந்தினதை நான் ஒரு நாளும் கண்டதில்லை. ஆமென். நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முயற்சிப்போம். அந்த வாழ்க்கை அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை, அவர் நமக்கு நன்மையை செய்வார். ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து பார்ப்போம். தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். Daniel chapter 1 verse 3 onwards. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாராகிய துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற சிலர் ராஜாட அரண்மனையில், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ராஜாட அரண்மனையில் இந்த குவாலிட்டிஸ் இருக்கிறவங்களை சேவை செய்யும்படியா ராஜா தேடுறாரு. அப்ப கொஞ்சம் வாலிபர்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு என்ன செய்யப்படுமாம்? அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாசையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்து சொல்றாரு. இந்த வாலிபர்கள் எல்லாம் அப்படியே கூட்டிட்டு வந்து இவங்க எல்லாருக்குமே நீங்க இதெல்லாம் கற்றுக் கொடுங்க. நெக்ஸ்ட் வேர்ஸ். ராஜா உண்ணும் போஜனத்திலேயும் தான் உண்ணும் போஜனத்துல, அதாவது ராஜ போஜனத்துல தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும், தான் குடிக்கிற திராட்சை ரசம், ராஜா குடிக்கிறது பெஸ்டாவே தான் இருக்கும். ஆமென். அதை விட ஒரு பெஸ்ட் அந்த நாட்டில் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெஸ்டானது அவருடைய சரீரத்துக்கு நல்ல ஒரு திராட்சை ரசத்தை தான் அவர் குடிப்பார். ஸோ அந்த மாதிரி நல்ல திராட்சை ரசத்தை அவங்களுக்கு கொடுங்க. தினமொரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும், அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டார். சரி, என்ன ராஜா சொல்றாருன்னு சொன்னா, இந்த நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து, இந்த நல்ல எல்லாத்தையும் கல்தேர் பாஷையெல்லாம் கற்றுக் கொடுத்து 3 வருஷம் அவங்கள ட்ரெயின் பண்ணுங்க. 3 இயர்ஸ் அவங்கள ட்ரெயின் பண்ணி, அந்த ட்ரைனிங்க்கு பிறகு என்ன செய்யுங்க? ராஜாவுக்கு முன்பதாக வந்து நிற்கணும். ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்யறதுக்கு. ஸோ 3 வருஷம் ட்ரெயின் பண்ண பிறகு அவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி யாரெல்லாம் அந்த பாஷை படித்து ராஜாவுக்கு பிடிச்சிருக்கிறாங்களோ அவங்கள ராஜா எடுத்துக்கொண்டு போகிறார். ஆமென். ராஜ அரண்மனையில் வேலை செய்கிறதுக்கு கல்வி மட்டும் இருந்து பத்தாது, லுக்கும் இருக்கணுமா. அதனால தான் அவங்க சொன்னாங்க, அழகானவர்கள், இந்த வைன் எல்லாம் குடிக்கணும், இதையெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் செஞ்சு சும்மா ராஜாவோட கண்ணால் பார்க்குற நேரம் அவங்க எல்லாம் சும்மா அப்படி அழகானவர்களாக இருக்கணும். ராஜாவுக்கு பிரியமானவர்களாக அவர்கள் எல்லாரும் இருக்கணும். ஸோ அதுதான் ராஜாவுடைய கட்டளையாக இருந்தது. ரைட். அடுத்து நாங்கள் பார்ப்போம். அப்படி அடுத்த வசனம் 6வது வசனத்துக்கு கடந்து செல்வோம். அவர்களுக்குள் யூத புத்திரராகிய verse 6, அவர்களுக்கு யூத புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். அசரியா இவங்க யாருன்னு சொன்னா தானியேல், ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் இருந்தார்கள். ஓகே, வெர்ஸ் தொடர்ந்து போங்க. அப்படியே போங்க. பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாத்தார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேசாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டார். சரி, பேரெல்லாம் மாத்தியாச்சு இப்போ. ஓகே, வெர்ஸ் 8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், தானியேல் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இந்த ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று அவர் தீர்மானிச்சிட்டாரு. நான் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர், நான் இந்த ராஜா சாப்பிட்ற உணவெல்லாம் எங்களுக்கு சரிக்கு வராது, கூடாது, இது தீட்டானது. இந்த வைன், இந்த திராட்சை ரசம் எல்லாம் தீட்டானது. ஸோ இது எல்லாம் எனக்கு கூடாது, நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாதுன்னு அவர் தீர்மானிச்சுட்டு தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். போயிட்டு பிரதானிகளின் தலைவன் அவர்கிட்ட போயிட்டு சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு வேணாம், இது இல்லாம நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்றாரு. ஓகே, அடுத்த வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தேவன் தயவு கிருபை இரக்கம் கிடைக்கும்படி செய்தார். நெக்ஸ்ட் வெர்ஸ்.
பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நீங்க 3 வருஷம் குடிக்கணும்ன்றது ராஜா கட்டளையா இருக்கு. நீங்க இப்ப இதெல்லாம் குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க செய்யலாட்டி உங்களை பார்க்கக்குள்ள, மற்றவங்களோட பார்க்கக்குள்ள நீங்கள் அப்படியே வித்தியாசமாக காணப்படுவீங்க, சோர்ந்து இருப்பீங்க, ராஜா எதிர்பார்க்குற அழகு உங்ககிட்ட இருக்காது. இதனால நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ராஜா என்ன சிறைச்சேதம் பண்ணுவார், என்னை கொலை செய்து விடுவார். ஸோ லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷன் உண்டு, அதனால இதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பிரதானி சொல்றாரு. ஆனா அதுக்கு தானியேல் என்ன சொல்றாரு? verse 11, அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்சார் என்பவனை தானியேல் நோக்கி, இப்ப தானியேல் அவங்களுக்கு பதில் சொல்றாரு. 10 நாள் வரைக்கும், 10 நாள் மட்டும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, 10 நாள் வரைக்கும் உமது அடியானை சோதித்து பாருங்க, நாங்க அதை சாப்பிடாம இருக்கிறோம், எங்களை சோதித்து பாருங்க, எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார். இவங்க போயிட்டு சொல்றாங்க, நாங்க அந்த ராஜா சாப்பிட்ற அந்த இறைச்சியோ அந்த போஜனமோ அந்த பானமோ நமக்கு வேணாம், நாங்க வெறும் என்ன வெஜிடேரியனா இருக்கிறோம், நாங்கள் வெஜிடேரியன்ஸ், நாங்கள் பருப்பு சாப்பிட்றோம், இதுகளை தான் நாங்கள் சாப்பிடுவோம், ஆனால் நீர் வச்சு பாரும், 10 நாள் டெஸ்ட் பண்ணும், 10 நாள் டெஸ்ட் பண்ணி அதன் பின்பு நீர் எங்களை பாரும்னு சொல்லி இவங்க யார் மேலே நம்பிக்கையை வச்சு இந்த சவாலுக்கு வராங்க அப்படின்னா தேவன் மேலே. ஆமென், ஆமென். தேவன் மேலே ஒரு நம்பிக்கை, நாங்கள் இதை சாப்பிடாட்டியும் அந்த 10 நாள் நாங்கள் அதை சாப்பிடாம இருந்தாலும் எங்கள் முகம் வாடி போகாதுன்றது அவங்க தேவனுக்காக எடுத்த ஒரு காரியம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருமே இப்படி செய்கிறாங்களே, எல்லாரும் இந்த வழியில் போகிறாங்களே, நானும் இந்த வழியில் போகணுமேன்னு இல்லை, எல்லாரும் போகிறனால அந்த வழி சரியாகிறது, அது தேவனுக்கு பிரியமில்லாத வழி. நான் தேவனுக்கு பிரியமான வழியை தேர்ந்தெடுக்க போகிறேன், இந்த வழியில் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்வார்ன்ற நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமே ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தவறான வழியில் போகலாம், அந்த வழி ஈஸியான ஒரு வழி மாதிரி இருக்கலாம், அந்த வழியில் போய் நானும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி போகாமல், இல்லை இது கர்த்தருக்கு பிரியமில்லை, நான் இதை செஞ்சேன்னு சொன்னால் அதனால் நான் இதை செய்ய மாட்டேன், நான் கர்த்தருக்கு பிரியமான வழியில் போகிறேன், இது கொஞ்சம் கடினமானதாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு அங்கே ஜெயத்தை கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை. ஆமென். லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷன், 10 days சான்ஸ் கேட்குறாங்க, 10 days பருப்பு சாப்பிட்றோம், மரக்கறி சாப்பிட்றோம். நமக்கு சாதாரணமாகவே தெரியும்ல, இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புல சம்டைம்ஸ் சத்து குறையலாம், வெயிட் குறையலாம், பார்த்தோன்னே ராஜா கண்டுபிடிக்கலாம், அப்புறம் அவங்கள கேட்கலாம் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி, அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துடும். ஆனால் அவங்க ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைத்து அவருக்காக நின்றாங்க. ஆமென். நான் ஆரம்பத்தில் சொன்னதுபடி மற்ற மனிதர்களை பிரியப்படுத்தணும்னால, சில காரியங்களை பிரியப்படுத்தணும்னால கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை நாங்கள் செய்யாமல் இருப்போம். ஆமென். சில காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது சிலர் பிரியப்படலாம், சில காரியங்களை நாங்கள் செய்கிறதுனால சிலர் பிரியப்படலாம், சந்தோஷப்படலாம், சில பிரயாணங்கள் நாங்கள் மேற்கொள்கிறதுனால சிலர் பிரியப்படலாம், சிலர் சந்தோஷப்படலாம். ஆனால் இல்லை, கர்த்தருக்கு எது பிடிச்சிருக்கு, இது செய்கிறது கர்த்தருக்கு பிடிச்சிருக்கா, இதை நான் செய்கிறது கர்த்தருக்கு விரும்புகிறாரா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம எல்லாவற்றையும் செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கும். நெக்ஸ்ட் verse, அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தார். பாருங்க, அவங்க ஆண்டவருக்காக நிற்க ரெடியாகிற நேரம், லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த பிரதானி அவர்களுக்கு சார்பாக வராரு. ஆமென், ஆமென். அவங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம், இவங்க ஒன்றும் முன்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, முடியாது, அப்படியெல்லாம் செய்ய முடியாது, அதை அப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி அந்த பிரதானி முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க கடவுளுக்காக நிற்கக்குள்ள கடவுள் அந்நியன்கிட்ட கூட தயவை பெற்றுக் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் போது கர்த்தர் நமக்கு கிருபை உள்ளவராக இருப்பார். ஆமென். இன்னைக்கு நாங்கள் காலையில் பாடினது போல, நாம் கர்த்தருக்காக நிற்கும் பொழுது கிருபை நம்மளை பின்தொடரும். ஆமென், ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் நிற்கும் பொழுது அவர் நமக்கு கிருபையை பெற்றுக் கொடுக்கிறவராக இருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் verse. அப்படியே சோதித்து பார்த்தான், 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு
ராஜ போஜனத்தை புசித்த ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் யார் முகம்? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களுடைய முகம் கலை உள்ளதாயும் அழகா இருந்துச்சாம். சரீரம் புஷ்டி உள்ளதா இருந்துச்சா. ஓகே, நெக்ஸ்ட் வெர்ஸ். ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். அவங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் அகற்றியாச்சு. என்ன 10 நாள் வச்சு பார்த்தா அவங்கள விட இவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பருப்பையும் மரக்கரையும் கண்டினியூ பண்ணுங்க ராசான்னு சொல்லி அவங்க 4 பேரையும் அதையே கண்டினியூ பண்ண விட்டுட்டாங்க. ஆமென். அப்படியே நாங்க கடைசி வசனத்துக்கு வருவோம்னு சொன்ன verse 19. ராஜா அவர்களோடே பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் இப்ப அந்த 3 வருடமா இவங்க மரக்கறி தான் சாப்பிடுறாங்க, இவங்க பருப்பு தான் சாப்பிடுறாங்க. நல்ல பருப்பு சாப்பிட்றாங்க, நல்ல மரக்கறி தான் சாப்பிட்றாங்க. மற்றவங்க மாதிரி இல்லை. இவங்க லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவங்களுடைய நடத்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாரும் போகிற பாதையில் இவங்க போகிறாங்கல்ல, எல்லாருமே அனுபவிக்கிறத இவங்க அனுபவிக்கிறாங்கல்ல. இவங்க ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எதனால வாழ்கிறாங்க? கர்த்தருக்காக வாழ்கிறாங்க. ஆமென், ஆமென். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. எல்லாரும் போற வழியில இவங்க இல்லை, எல்லாரும் சுவைக்கிறது இவங்க சுவைக்கிறாங்கல்ல, எல்லாருடைய மாம்சத்துக்கும் தேவையானது இவங்க சாப்பிட்றாங்கல்ல. எல்லாவற்றையும் அகற்றி விட்டு இவங்க ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே போயிட்டு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்க மட்டும் இல்லை, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடி சபைக்கு போறேன்னு போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமே அப்படியே நல்லா தூங்கி எழும்பிக்கிட்டு இருக்கக்குள்ள இவங்க மட்டும் காலையில் எழும்பி ஜெபிப்பாங்க. ஆமென். நான் யாரை பற்றி சொல்கிறேன்? ஆண்டவரை தேடுறவங்களை பற்றி. யாருமே இவங்க மற்றவங்க எல்லாம் எல்லா பாவமும் செய்து கொண்டு 2 பக்கமும் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இவங்க மட்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாததை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி கர்த்தருக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. 1 நாள் 2 நாள் இல்லை, 3 வருஷம் அப்படி வாழ்ந்தாங்க. ஆமென். 1 நாள் 2 நாள் இல்லை, 3 வருஷம். பார்க்கக்குள்ள ஐயோ அந்த இறைச்சி வாசனை. ஒரு ஆளை முன்னால் கொண்டு நிறுத்துறதுக்கே 3 வருஷம் ராஜா ட்ரெயின் பண்ணுறாருன்னா அந்த செஃப்பை எவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணியிருப்பார்? அந்த செஃப் அந்த சாப்பாடை சமைக்கிற அந்த ராஜ போஜனத்தை செய்கிற அது ரொம்ப ரொம்ப கன்சர்னாக தான் அவர் அந்த செஃப்பை எடுத்திருப்பார். ஸோ அந்த செஃப் அப்போ அவங்க தான் நாட்டிலே இருக்கிற பெஸ்ட் செஃப்பாக இருந்துருவாங்க. ஸோ அவங்களோட சாப்பாடு, அந்த டேஸ்ட், அந்த ஸ்மெல் எல்லாமே இந்த தானியேலுக்கும் வந்திருக்கும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கும் வந்திருக்கும். ஆனால் இல்லை, அவனுங்க கூட அந்த இருந்த மற்ற வாலிபர்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு கொடுத்தாங்க பாருங்க ஒரு கோட் கறி, என்ன மாறுச்சு. இவங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் பருப்பு சாப்பிட்டு மரக்கறி சாப்பிட்டுருக்கேன், கோட்டை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. இல்லை, எனக்கு இது நல்லா இருக்கு. ஆமென், ஆமென். இந்த லேம்ப் நல்லா இருக்கு. ஆமென். அந்த பீஸ் சூப்பராக இருந்துச்சுல, நல்லா இருக்கட்டும், எனக்கு என் மரக்கறியும் என் பருப்பும் போதும். ஆமென், ஆமென். கஷ்டம் சம்டைம்ஸ் நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்தில் நம்ம கர்த்தருக்காக நிற்கிறோன்னு சொல்லி நிற்கக்குள்ள சில நேரத்தில் சில காரியங்களை நாங்கள் முன்ன செய்திருப்போம். இன்றைக்கி சிலர் அதை செய்துகிட்டே போகிறாங்களா இருக்கலாம். ஆனால் நம்ம அதெல்லாம் வேணாம், ஆண்டவருக்காக நான் வாழ போகிறேன், ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக வாழ போகிறேன்னு சொல்லி நம்ம ஒரு டேர்ன் எடுக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக பருப்பு பழகிரும். ஆமென். போக போக மரக்கறி பழகிரும். ஆமென். இவங்க எடுத்தாங்க ஒரு தீர்மானம். 3 வருஷம் அதில் நின்றாங்க. ஆமென். 3 வருஷம் நின்றதுடைய பலன் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வார்த்தை சொல்லுது, ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், ஆசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆமென். ஏன்னா அவங்க வித்தியாசமாக வாழ்ந்தாங்க, அவங்களுடைய செயல்கள் வித்தியாசமாக இருந்துச்சு, அவங்களுடைய கிரியைகள் வித்தியாசமாக இருந்துச்சு. 3 இயர்ஸாக அவங்க எல்லாவற்றையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி கர்த்தருக்காக அவங்க நின்றாங்க. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அங்க இறைச்சி சாப்பிட்டவங்க, வைன் குடிச்சவங்க, அவங்க எல்லாத்துடைய ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள
சகல சாஸ்திரிகளிலும். அதாவது நாட்டில் ராஜாவுக்கு சாஸ்திரிகள் இருந்தாங்க, ஜோசியர்கள் இருந்தாங்க. நாட்டில் ராஜாவுக்கு சாஸ்திரம் சொல்றவங்களும் ஜோசியரும் அவங்க திரும்பவும் சொல்றேன், நாட்டில் இருக்கிற பெஸ்டா தான் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ராஜட அரண்மனைக்கு திரும்பவும் சொல்றேன், நிற்க வேண்டிய வாலிபர்களுக்கே இவ்வளவு டெஸ்ட்னா ஜோசியக்காரனையும் ஆசாரியனையும் சும்மா தூக்கிட்டு வர மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்டானதை தான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பெஸ்டான சாஸ்திரிகளிலும் அந்த பெஸ்டான ஜோசியர்களில் பார்க்கிலும் 10 மடங்கு இவங்க 4 பேரும் சமர்த்தராக காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 10 மடங்கு. ஆமென். அதாவது இவங்க கிட்ட ரீச் பண்ணவே முடியாத அளவுக்கு இவங்க இருக்கிறதற்கு காரணம், அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தேவன் கொடுத்தார், அப்படிப்பட்ட ஒரு கிருபை அவர்களுக்கு கொடுத்தார். காரணம், அவர்கள் கர்த்தருக்காக அநேக காரியங்களை விட்டு அவர்கள் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. நாம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கர்த்தருக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவோம். ஹல்லேலூயா. முன்ன எல்லாத்துக்கும் கோவப்படுறீங்களா இருக்கலாம், ஆனால் இப்போ ஒரு டிசிஷன் எடுத்து, இல்லை நான் என் கோபத்திலேருந்து வெளியில் வரேன், என்ன தான் நடந்தாலும் என் நகத்தை கடிச்சிட்டு இருப்பனே தவிர என் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வராது அப்படின்னு மாற வாஞ்சிப்போம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு தூக்குற கையை தூக்கி நம்ம தலையிலே நம்ம அடிச்சுட்டு, ஆண்டவரே இனிமேல் நான் எதுலேயும் போய் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நம்முடைய கோபங்களை நம்ம கட்டுப்படுத்துவோம். ஆமென். கஷ்டமாக இருக்கலாம், ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கலாம். சில காரியம் முன்ன எதுக்கெடுத்தாலும் உண்மையை விட பொய் பேசுகிறதுலே நாங்கள் வல்லவர்களாக இருந்திருக்கலாம். அதனால தான் நிறைய நேரம் மாட்டிக்கிறது. ஏன்னா என்னத்தை சொன்னோன்னு நமக்கே ஞாபகம் இல்லை. சரியா? அதனால ஒரே சிக்கலாகவே இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் ஆண்டவரே நான் இதெல்லாம் விட்டு நான் உங்கள் வழியில் வரப்போகிறேன். ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை. என் வாழ்க்கை வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில் ஒரு பரிசுத்தம், எந்த தூஷண வார்த்தைகளை நான் பேச மாட்டேன், எந்த உமக்கு பிரியமில்லாததை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அவருக்காக வாழ ஆரம்பிப்போம். 10 மடங்கு சமர்த்தர்களாய் அவர்களை அவர் நிறுத்தினது போல நம்மையும் நிறுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம சம்டைம்ஸ் யோசிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறேன் தானே, இதெல்லாம் செய்கிறேன் தானே, இதெல்லாம் செய்கிறேன் தானே, என் வாழ்க்கையில் இதெல்லாம் இன்னும் நடக்குதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் எனக்கு பிரியமில்லாத ஒரு சில காரியம் உங்கள் லைஃப்பில் இருக்குது, அதை நீங்கள் விட்டு விடணும்னு நான் விரும்புகிறேன்றார். ஆமென். என்ன ஆண்டவரே இன்னுமா இருக்குது, அதையுமா நான் விடணும், இதையுமா நான் விடணும். எஸ், நீங்கள் மரக்கறியை மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் பருப்பு சாப்பிடாமல் வைன் குடிச்சிருந்தாலும் பிரச்சனை தான். நீங்கள் வைனை மட்டும் குடிச்சிட்டு இறைச்சி சாப்பிட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னாலும் பிரச்சனை தான். நீங்கள் வைனையும் விடணும், நீங்கள் இறைச்சியையும் விடணும். ஆமென் ஆமென். நீங்கள் வைனையும் விடணும், ராஜ போஜனத்தையும் விடணும். ஆமென் ஆமென். நீங்கள் வைனையும் விட்டு ராஜ போஜனத்தையும் விடும் பொழுது 10 மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, நான் இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நாகமான் என்று ஒரு மனுஷனை குறித்து நமக்கு தெரியும். எலிசா தீர்க்கதரிசனத்தில் அவர் போன பொழுது அந்த குஷ்டரோகம் நீங்கணும்னு சொல்லி அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றார், 7 முறை யோர்தான் நதியில் போயிட்டு நீங்கள் மூழ்கி எழும்பணும். 6 முறை போயிட்டு வந்தார், ஆனால் சுகம் கிடைச்சிருக்கல. 7வது முறை போயிட்டு வரக்குள்ள தான் அவருடைய சர்மம் எல்லாம் சிறு பிள்ளையின் சர்மத்தை போல மாறினது என்று வார்த்தையில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 6 முறை செஞ்சிருக்காரு, ஆனால் ஒன்றும் நடக்கலை. 7வது முறை அவர் செஞ்ச பின்பு தான் ஒரு அற்புதம் நடந்தது. ஆமென். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா 6 காரியங்கள் இல்லாட்டி அநேக காரியங்களை நாங்கள் செய்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்கிற, சுகத்தை தடுக்கிற ஒரு காரியம் நம்ம லைஃப்பில் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தையும் நம்ம விட்டு விட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அது எதுன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். ஆமென். நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவரே நான் 6 முறை மூழ்கிட்டேனே, நான் உனக்கு 7வது முறை மூழ்க சொல்லி. ஆமென். நம்ம சொல்றோம், ஆண்டவரே நான் 6 காரியம் உங்களுக்காக நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. இல்லை, இந்த 7வது காரியத்தையும் நீ எனக்காக விடணும் மகனே. இல்லை ஆண்டவர், அது ரொம்ப கஷ்டம். இல்லை, நீ அதையும் விடும்போது 6 முறை உள்ளே போயிட்டு வரக்குள்ள சம்டைம்ஸ் அவருக்கு கொஞ்சம் டயர்டாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இல்லை, இந்த 7வது முறையும் போய் வந்தால் தான் நன்மை நடக்கும்னா அந்த 7வது முறை நாங்கள் போய் வரவே வேண்டும். ஹல்லேலூயா. அந்த 7வது காரியம், நம் ஆசீர்வாதத்தை தடுக்கிற அந்த 7வது காரியம் சில நேரம் ஒரு பொய்யா இருக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஒரு 7வது காரியம் நம்முடைய இருதயத்தில் ஓடுற தவறான சிந்தனையாக இருக்கலாம். நம்முடைய அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிற அந்த 7வது காரியம் கர்த்தருடைய பங்குல நாங்கள் கை வைக்கிறதா இருக்கலாம். தசம பாகத்தில் உண்மை இல்லாதவங்களா இருக்கலாம்.
வார்த்தையில் சொன்னப்பட்டபடி தசம பாகத்தை கொடுக்காம நமக்கு ஏற்றபடி நம்ம தசம பாகம் கொடுக்குறவங்களா இருக்கலாம் தானே. இதை பற்றி நான் அதிகம் பேச விருப்பம் இல்லை. ஆனால் நான் இந்த நாகமான் கதையில் கூட நான் ஒரு சம்பவத்தில் இடத்துல பார்க்குறேன். எலிசா தீர்க்கதரிசி போயிட்டு அவருக்கு சொல்கிறாரு, ஹே நீ யோர்தான் நதியில் போயிட்டு மூழ்கு 7 முறை அப்படின்னு. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி அப்படி சொன்னோன்னு நாகமானுக்கு கோபம் போகுது. நாகமான் என்ன தெரியுமா சொன்னார், நான் ஏன் இஸ்ரவேலில் இருக்கிற நதியில் நான் மூழ்கணும்? ஏய் நம்ம ஊரில் நதி இருக்குது, 2 நதி இருக்குது. நம்ம ஊரில் 2 நதியில் பேரை சொல்லி சொல்கிறாரு, நம்ம ஊரில் 2 நதி இருக்கு, நான் அங்கே மூழ்கிக்குவனே. இல்லை, நீங்கள் மூழ்க வேண்டிய இடம் இது. ஆமேன் ஆமேன். புரியுது இல்லைல்ல? புரியுதா? நீங்கள் உங்கள் ஊர்லேயும் நதி இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. உங்கள் ஊர்லேயும் நதி இருக்கு. ஆனால் நீங்கள் அங்கே மூழ்கிறதுனால இல்லை உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. நீங்கள் இங்கே மூழ்கணுங்கோ. எங்க மூழ்கணும்? நீங்க யோர்தான்ல மூழ்கணும். இது தண்ணி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, இது கீழ்ப்படிவு சம்பந்தப்பட்டது. ஆமென். இது கீழ்ப்படிவு சம்பந்தப்பட்டது. நான் அங்க செஞ்சேன், இங்க செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன். நான் சொல்றத செய்யணும். ஆமென். பத்தல்ல. ஆமென் ஆமென். ஆகவே நம்ம அவர் சொல்றத செய்யாம இந்த நொண்டி சாட்டு நொடுக்கு சாட்டெல்லாம் சொல்லி கர்த்தர்ட்ட ஆசீர்வாதத்தை பெற முடியாது. கர்த்தர் எங்க நம்ம மூழ்கணும்னு சொல்றாரோ, எங்க 7 முறை போகணும்னு சொல்றாரோ, அங்க 7 முறை போனா தான் கர்த்தர் அவரை சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறது, இந்த பங்கை கொடுக்கிறதுல எல்லாம் உண்மையா இருக்கணும். அவருடைய பங்கு அவருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கணும். அதை எடுத்து இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும். மேபி பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கலாம், ஆனால் இன்னும் திறக்கப்பட வேண்டிய பல கதவுகள் அவர் திறக்கிறதுக்கு 7வது முறை மூழ்கணும். ஆமென். 7வது முறை மூழ்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே ஏதோ ஒரு காரியம், ஒரு சுகத்தை பெறுறதுக்கு ஏதோ ஒரு காரியம் தடையா இருக்கலாம், இல்லாத ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு ஏதோ ஒரு காரியம் தடையா இருக்கலாம். எதுன்னு சொல்லி கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையா நம்ம அர்ப்பணித்து அதிலிருந்தும் நான் வெளியே வரேன், உமக்கு பிரியமுள்ளவனாக என் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் நான் இருக்க விரும்புகிறேன் என்று நாம் சொல்லும் பொழுது அவருடைய தயவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எப்படி அன்றைக்கு அந்த சத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் 10 மடங்கு சமத்தர்களாய் விளங்கினார்களோ, கர்த்தர் உங்களையும் அப்படி உயர்த்துவாராக. யாவரும் எழுந்திருப்போம். கண்களை மூடி, எனக்கு நீங்க மட்டும் வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க மட்டும் வேண்டும் ஆண்டவரே. 1000 கோடி செல்வத்தை பார்க்கலாம், மற்ற எல்லா காரியத்தை பார்க்கலாம், எனக்கு நீர் மட்டும் வேண்டும். நாகமான் சொன்னார், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்துடனே திரும்பி போனான். உனக்குள்ள கோபம். நம்ம நாட்டிலையும் தானே நதி இருக்கு, அங்க 2 நல்ல நதி இருக்கு இல்லையா, நான் அங்க மூழ்கலாமே. இல்லை, கர்த்தர் சொல்லதை செய்யணுமே அப்படி என்று சொல்லி அந்த வேலைக்காரன் சொன்ன போது கர்த்தர் சொன்ன அந்த இலகுவான காரியத்தை செய்யும்படியாய் அன்றைக்கு அந்த வேலைக்காரன் தட்டி சொல்றான், ராஜாவே அல்லது நாகமானே, என் உயர் அதிகாரியே, ஒன்றும் கஷ்டமானதை செய்ய சொல்லலையே, உங்களுக்கு தண்ணீரில் மூழ்கித்தானே 7 முறை எழும்ப சொன்னார், செய்வோமே. வேலைக்காரனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது நாகமான் சுகத்தோடு போனான். அவனுக்கு திரும்பி போயிருந்தாலும் அவனுக்கு சுகம் கிடைத்திருக்காது. 6 முறை மூழ்கிட்டு எழும்பி போயிருந்தாலும் சுகம் கிடைத்திருக்காது. 7வது முறைதான் அவன் வாழ்க்கைக்கு சுகத்தை கொடுத்தது. 7வது முறை 7வது முறைதான் சுகத்தை கொடுத்தது. அன்றைக்கு அந்த நாகமானுக்கு ஒரு வேலைக்காரன் பேசினது போல இன்றைக்கு உங்கள் முன்பதாக நின்று நான் தயவாய் கேட்கிறேன், அந்த ஒரு காரியத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. அல்லது அந்த 2 காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாத உங்க வாழ்க்கையில் இருக்கு, அதை சரியா விட்டு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்க. கர்த்தருக்கு பிரியமானதை நாடுங்க.
உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப நல்லது மாதிரி இருக்கலாம், ராஜபோஜனம் மாதிரி இருக்கலாம், ராஜா குடிக்கிற திராட்சை ரசம் மாதிரி உயர்வானதாய் மேன்மையானதாய் இப்பொழுது கண்களுக்கு தெரியலாம். ஆனால் இல்லை, சாதாரண பருப்பு தான், சாதாரண மரக்கறி தான், ஆனால் இதுதான் என் கர்த்தருக்கு பிடித்தது அப்படின்னு சொல்லி அந்த ராஜ போஜனத்தையும் அந்த 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 திராட்சை ரசத்தையும் உதறி தள்ளி கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி உங்களை அவர் பக்கமாக சேர்க்கணும் என்று சொல்லி சொன்னார். ஜீவ கிரீடத்தை உங்களுடைய மேல் அவர் வைக்கணும் என்று சொல்லி சொன்னார். இந்த பூமியில் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கும் மனுஷன்கிட்ட நல்ல பேரை கீர்த்தியை பெறுறதுக்கும் ஓடாங்க வேஸ்ட். ஓடி 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 நான் பார்த்தது எல்லாமே வேஸ்ட்டை தான். அநேகர் ஓடி 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 கண்டதெல்லாம் வேஸ்ட், எல்லாம் மாய. இதனால் வேதனையும் பாடுகளும் கண்ணீரும் நிந்தையும் அவமானமும் தான் அதிகரிச்சிருக்கு. அழியிருந்து போகிற இந்த காரியங்களுக்கு பின்னால் ஓடாமல் அழியாத செல்வத்தை நாடி ஓடுங்க. மிகுதியானது எல்லாம் உங்களுக்கு பின்பதாய் வர அவர் செய்வார். எனக்கு நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, வேறொன்றும் இங்கு வேண்டாம் ஐயா. 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்பிற்கு ஈடாகிடுமோ? 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்பிற்கு ஈடாகிடுமோ? நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, உங்க அன்பு மட்டும் போதும் ஏசப்பா.